சட்டப்பேரவையில் NLC, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் ஜனநாயக மரபுகள் மீறப்படுவதாக கூறினர். சட்டமன்றம் என்பது என்ன? அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும், அது எந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்றத்துக்கு எதற்கு வருகிறோம்? தொகுதி பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, இதை பற்றி பேசுவதற்கு தான் வருகிறோம். ஆனால் எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது என்று அவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அநியாயமாக கொல்லப்பட்ட 20 தமிழ் மக்கள் அவர்கள் பிரச்சனை சிபிஐயால் விசாரிக்கப்பட வேண்டும், நியாயம் எங்களுக்கு வேண்டும் என்று மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வலியுறுத்துவதற்கு மறுத்து வருகிறது. ஆகவே சிபிஐ கேட்டு, விசாரணை கேட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது குறித்தும் மாநில அரசாங்கம் விவாதத்திற்கு தயாராக இல்லை. தமிழக அரசு NLC தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு விடாமல் அதை தடுத்து ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான முறையிலே மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில் ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தோம். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் எடுத்துக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். தொழிலாளர்களுடைய போராட்டம், மேகதாது உட்பட பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறித்து இன்று தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினேன். ஆனால் பேரவைத் தலைவர் இதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினாலே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வெளிநடப்பு செய்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, விழுப்புரம் மாவட்டம் சேஷசமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்ற வன்முறைகள் குறித்து விசாரிக்க நீதி விசாரணை நடைபெற வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதிக்க நாங்கள் முயற்சித்தோம். இதில் ஒரு நீதி விசாரணை தேவை என்ற அவசியத்தை இன்றைக்கு முன்னிறுத்துவதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது ஆய்வில் உள்ளது, இருந்தாலும் தற்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை கூறியதன் காரணமாக வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் லிவர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் மெர்க்குரி கழிவுகளை கொட்டுவதை தடுக்க வேண்டியது குறித்து சேஷசமுத்திரம் பகுதியில் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டது குறித்த கவன ஈர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஜனநாயகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் விவாதிக்காமல் வேற எங்கு விவாதிப்பது என்று தெரியாத சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறது. தமிழர்கள் செம்மர கடத்தல்காரர்கள் என்று பொய் குற்றச்சாட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அது தொடர்பான வழக்கு ஒன்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்திலே நடைபெறுகின்றது. அந்த வழக்கிலே தமிழக அரசும் தன்னை ஒரு தரப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அதை பேசுவதற்காக வேண்டியும் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை அளித்திருந்தோம். அதற்கான வாய்ப்பு கிடைக்காததினால் மனிதநேய மக்கள் கட்சி இன்று வெளிநடப்பு செய்திருக்கின்றது.